ஒரு பிச்சைக்காரர் பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு பணக்காரர் இந்த பிச்சைக்காரரை நோக்கி வந்து கொண்டிருந்தாராம். அதை பார்த்த இந்த பிச்சைக்காரருக்கு ஒரே சந்தோஷம். ஒரு பணக்காரர் காரை விட்டு இறங்கி நம்மை நோக்கி வருகிறாரே, நமக்கு இன்றைக்கு ஏதாவது உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் அந்த பணக்காரரை பார்த்து கொண்டிருந்தாராம். அந்த பணக்காரர் இந்த பிச்சைக்காரரை நோக்கி வந்தாராம். இந்த பிச்சைக்காரரிடத்துல வந்து கேட்டாராம், ஐயா, நான் உங்களுக்கு ஒரு நிலத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த நிலத்திலே விதைக்கப்படுவதற்கென்று நான் விதைகளையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அந்த விதைகளை விதைத்து அந்த நிலத்தை பாதுகாத்து அதை பண்படுத்தி ஏற்ற வேளையிலே நீங்கள் அதை அறுவடை செய்து அதில் வருகிற வருமானத்திலே 9 பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே ஒரு பங்கை எனக்கு கொடுத்து விடுங்கள் சொன்னாராம். அப்பொழுது அந்த பிச்சைக்காரருக்கு ஒரே குழப்பம். என்னடா இவரு பைத்தியக்கார பணக்காரரா இருப்பாரோ? சரி, நிலத்து கொடுக்கிறார், விதையை கொடுக்கிறார், ஓகே. ஆனால் 2ஐயும் கொடுத்து விட்டு 10ல ஒரு பங்கை மாத்திரம் எனக்கு கொடுத்தா போதும்னு சொல்றாரு. குழப்பம் நிறைந்த ஒரு ஆச்சரியம் அங்கு காணப்பட்டது. இந்த பணக்காரர் சொன்னது போலவே அந்த நிலத்தையும் விதைகளையும் கொடுத்து விடுகிறாராம். அவருக்கு ஒரே சந்தோஷமாக அதில் விதைத்து அதில் அறுவடை, நல்ல ஒரு மிகுந்த ஒரு அறுவடையை அவர் பார்த்தாராம். அந்த அறுவடையை விற்று பணமாக்கி அந்த ஆசீர்வாதத்திலே 10லே 9ஐ இவர் எடுத்துக்கொண்டு ஒரு பங்கை மாத்திரம் நிலத்துடைய சொந்தக்காரருக்கு கொடுத்து விட்டாராம். இப்படியே பல நாட்கள் போனது, பல காலங்கள் சென்றது. பிச்சைக்காரராக இருந்தவர் பணக்காரராக மாறிவிட்டார். அப்பொழுது ஒரு நாள் இவர் அமர்ந்து யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த பிச்சைக்காரர் ஆகிய இந்த பணக்காரருக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது. நம்ம தான் எல்லாமே பண்றோம், ஆனால் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் ஒண்ணுமே செய்யலையே, ஏன் இந்த ஒரு பங்கை இவ்விடத்திலே நம்ம கொடுக்க வேண்டும் சொல்லி இவர் யோசித்து அந்த நிலத்துடைய சொந்தக்காரருக்கு ஒரு பங்கை கொடுப்பதை விட்டு விட்டார். அந்த பணக்காரருக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்து அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், இந்த நிலம் என்னுடையது, இதில் விதைக்க கொடுத்த விதைகளும் என்னுடையது, இதிலே நீ உன்னுடைய உடல் உழைப்பு மாத்திரம் தான் போட்டிருக்கிறாய், அதற்கு நான் உனக்கு 9 பங்கை நான் கொடுத்திருக்கிறேன், அது காணாது என்று சொல்லி எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பங்கையும் நீ அபகரித்து விட்டாய், நிலம் என்னுடையது, இந்த நிலத்தை விட்டு நீ போ அப்படி என்று சொல்லி அவரை துரத்தி விட்டு விட்டாராம். இன்றைக்கு நிறைய பேரை ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்மிடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து 10லே ஒரு பங்கை எனக்கு கொடுத்து விடு என்று கர்த்தர் சொல்லியும் இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரே கேள்வி கேட்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் அந்த 10லே ஒரு பங்கை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதே இல்லை. தசம பாகத்திலே ஒரு உண்மை